அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். ஜெய ஜெய கணபதி ஓம். ஓம் ஸ்ரீ ஜெய ஜெய கணபதி ஓம். ஜெய 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 என பாடி பணிந்தோம், ஜெகமெங்கும் அமைதியை தா. ஓம் ஓம் ஜெய ஜெய கணபதி ஓம். உலக அமைதிக்காக இந்த பாடல். விநாயகப் பெருமானை மகிழ்வுடன் பணிவுடன் வணங்கி தினமும் ஒரு அந்தாதி என்ற வகையில் சுப்பிரமணிய பட்டர் நமக்காக அருளிய 16வது அந்தாதியை இன்று காண்போம். அபிராமி அன்னையின் துணையுடன் அருளுடன் பக்தர்களுக்கு ஏற்ற பாத்திரமாவாள் அன்னை அபிராமி. கிளியே கிளைஞர் மனத்தை கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே, எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே வெளிமுதற் பூதங்கள் ஆகி விரிந்த அம்மே, அழியேன் அறிவு அளவிற்கு அளவான அதிசயமே. கிளியின் தனி சிறப்பு என்னென்னா, அதனுடைய அழகு, இனிமையான குரல், அதனுடைய நிறம், அதுதான் அந்த கிளியோட அழகே. அது வீடாகிய காட்டு மொழியும் பேசும், நம்மிடம் பழகினால் நம் வீட்டு மொழியும் பேசும். கிளி காட்டில் வாழும், நாம் அதை அடைத்தால் கூட்டில் வாழும். எல்லையற்ற ஐம்பூதங்களாக விரிந்து நின்றவளும், எல்லாவற்றிற்கும் ஆதி கரணமாகிய ஆகாயமாகவும் திகழும் ஆற்றல் உடைய அம்மையே, பக்தர்களாகிய அன்பர்களின் நெஞ்சின் கூட்டிற்குள் போயும் சுருங்கியும் வாழ்வாள். அம்மா அன்போடு கூப்பிட்டா நம்ம நெஞ்சுங்கிற கூட்டுக்குள்ளே சுருங்கி உள்ளே உட்காந்துக்குவாளாம். அவளுக்கு தேவை அன்பு தான். அவள் பறந்து விரிந்த இந்த ஐம்பூதங்களையும் ஆள்கின்றவள் நம்ம அன்னை. அந்த அன்னை அன்புடன் கூப்பிட்டா நம்ம நெஞ்சு கூட்டுக்குள்ளே கிளி மாதிரி உட்காந்துக்குவா. மிகப்பெரிய ஆலமரம் புல்லின் நுனியிலும் உள்ள சிறு பனித்துளியிலும் சிறிதாக திகழ்வது போல பேர அண்டங்களுக்கும் அடங்காத பெருவெளியாக திகழும் அபிராமி அன்னை என்னுடைய சுருங்கிய சிற்றறிவிற்கு ஏற்ப சிறிதாக அடங்கிய அதிசயம்தானே என்ன அம்மா. நான் யாருமா? நான் யார்? அனைத்து ஆசாபாசங்களையும் மிகுந்து அகம்பாவம் மாணவத்திலும் திகழ்ந்து கிடப்பவன் நான் என்பதை தூக்கி எறிந்துவிட்டு அம்மா என்று அன்புடன் அழைத்தால், என் சிற்றறிவுக்கு புத்தி அழைத்தால் என்னை சேர்கிறாயே அம்மா. பக்தர்களின் நெஞ்சில் ஞான விளக்காகவும் அந்த ஞானத்திற்கு ஒளி தரும் கருணை ஒளியாகவும் திகழ்பவள் நீயே அம்மா அப்படின்னு சொல்லி அபிராமி பட்டர் சொல்கிறாருங்க. அவருக்கு எல்லாமே அவதான். அப்படியாப்பட்டவரே அவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன். நானுங்கிற அகந்தியை தூக்கி எறிந்துச்சு உன்னை கூப்பிட்றேம்மா வாமான்றார். அப்போ நம்மெல்லாம் எந்த மூலங்க எங்கே நிற்கிறோன்னே தெரியலங்க. இந்த அந்தாதியை துதிப்போர் எத்தகைய சிற்றறிவையும் எளியவராக இருந்தாலும் அவரை அன்னை ஏற்று பேரறிவுக்கும் பெருமைக்கும் உரியவராக செய்வாள் என்பது குறிப்புங்க. இந்த அந்தாதியை கேட்டாலும் சரி படித்தாலும் சரி, கிளியே கிளைஞர் மனத்து கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே, எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே வெளிமுதற் பூதங்களாகி விரிந்த அம்மே, அழியேன் அறிவு அளவிற்கு அளவான அதிசயமே. இந்த பக்தியை நாம் படித்தோம் என்றால், கேட்டோம் என்றால், கண்டிப்பாக அபிராமி அன்னை நம் மனதில் நம் மனமென்னும் கூட்டுக்குள் கிளியாக அமர்ந்து விடுவாள். அதுக்கப்புறம் நமக்கு என்னங்க பயம்? அம்மா சொல்ல சொல்ல நம்ம சொல்ல போகிறோம். அம்மா நமக்கு வழிகாட்ட நம்ம போய்கிட்டு போகிறோம். அப்போ நம்ம மனம் என்னும் கூட்டுக்குள்ளே எப்போ அபிராமியை கூட்டிகிட்டு வர போகிறோங்க? இப்பயே இந்த நிமிடமே என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த அந்தாதியில் சந்திக்க வருகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.